என்னுடைய ஃப்ரெண்டு முஸ்லீம் வெட்டிங்க்கு போயிருந்தாங்க. அந்த சாப்பிட்ட பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததா. அங்கே பிரியாணி செஞ்சு அந்த பிரியாணி மாஸ்டர்கிட்ட இந்த ரெசிபி கேட்டு வந்தா. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு அன்னாசிப்பூ, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 6 கிராம்பு, 6 ஏலக்காய் சேர்த்துட்டு 15 பல் பூண்டு, 2 விரல் சைஸு இஞ்சி சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குறேன். 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு, கைப்பிடி புதினா, கைப்பிடி கொத்தமல்லி, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆட் பண்ண இந்த மசாலா தான் பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுத்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் வைங்க, 100 கிராம் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். மட்டனோட கொழுப்பு ஒரு 100 கிராம் இதில் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி கொடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு வதக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த சூப்பர் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெய் பிரியை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் 50 கிராம் தயிர், 4 டேபிள் ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துக்கலாம். புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு தக்காளி குழைய வேக வைங்க. நல்லா எண்ணெய் பிரித்து வந்துருக்குது. ஏற்கனவே நான் 750 கிராம் மட்டனை நான் 4 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு ஒரு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது 2 கப் ஜீரக சம்பா அரிசி, 1 கப் மட்டன் ஸ்டாக் வாட்டர், 2.5 கப் சுடு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதிலே 2 பச்சை மிளகாய், கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸை சேர்த்துடலாம். இப்போது அரிசி தண்ணி நல்லா லெவலாக வந்துருச்சு. 4 டேபிள் ஸ்பூன் நெய், கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான தோசைக்கல்லில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கரோட அந்த கேஸ்கட் எடுத்துகிட்டு மூடி போட்டு விசில் வச்சு 15 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணுங்கள். 15 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். உதிரியான மட்டன் பிரியாணி தயார்.